தான் தீ விட்டுருக்கேன். இப்படி போடுடா. கண்டுபிடிச்சு கொடுக்குற சரியா பைக்க எப்போ நாளை கண்டுபிடிச்சு கொடுக்குற கால் தான் வலிக்குது அங்க இருந்து நடந்தே வந்திருக்கேன்மா பைக் எடுத்துட்டு போனேன் அவங்க தான் தப்பு உனக்கு நீயே அப்ப எடுத்துட்டு போறதா நீ ஏன் வைக்கிற பைக் எடுத்துட்டு போன மேல தப்புடி ஏனிமா நீ ஏன் அப்படி வைக்கிறே நான் கேக்குறேன் சாவிய ஊட்டிட்டு அது கொண்டு போறதுக்கு என்ன ஒரு 10 நாள் ஆகுமா சொல்லு பாக்காத அப்படி பாக்காத வாயிலே போட்டுருக்கீங்க பாரு கோவத்துக்கு இருந்த நாள் போதும் பிறந்த நாள் खत्म बाय बाय கொண்டாடிடுவேன் மத்தியா நீ பைக் கண்டி எப்படி பண்ற இதெல்லாம் பின்னாடி தெரிஞ்சுனா வருத்தப்படுவீங்களா ஆமா வருத்தப்படுவேன் ஐயோ நீங்க அசால்ட்டா கழிச்சு நாளைக்கு ரிட்டீஸ கொடுத்து விட்டாலும் காலையில உட்கார வச்சிருந்தேன் நீ திரும்பி பார்க்கறதுல ஆளை காணான்னு தான் அதே மாதிரி பைக்கிங் நினைக்கணும் அது நம்ம வீட்டுல ஒண்ணு நினைக்கணும் 10 ரூபா கம்மல் பண்ணாலே ஐயோ போயிட்டு நான் அவ்வளவு வச்சு 50,000 பைக்கு தொலைச்சு வந்திருக்கு நான் வருத்தப்படுறேன் டி இல்ல விஜய் நீ ஏதோ விளையாடுற நான் பைக்கெல்லாம் தொலைக்க சும்மா விளையாடாத நீயே சொல்லு நீ வந்து ரேசிங் பிரின்ஸ் நினைத்தாங்க என்ன தெரிகிறது மேல எலி விடுதா நீ பிராங்க் ஏதாவது பண்ணி சொல்லல உனக்கு தெரியுது இல்லடி சத்தியம் உண்மைதான் சொல்றேன் அப்ப ரொம்ப நேரம் அடிச்சிட்டு பிராங்க் நேரம் என்ன சொல்லுவா எப்படி அடிக்கிற வேணுக்கு நீ அடிக்கிற இல்லடா விஜய் இல்லாசமா சிரிச்சிட்டு படிக்கிற எந்திக்கிற நான் பண்ற மாதிரி பண்ற உனக்கு காசு போகுது பைக்கு போகுதுங்கிற ஒரு காசு போல பஸ்ல தான் இருக்கு காலப்படாது ஏன் வலிக்குதுடி அத்தோ நான் நாளைக்கு பைக் எடுத்துறாரு சரியா என்ன 2 மணி நேரம் தான் டைம் போ பைக் ஓட நீ எடுத்துறியா பைக்க எங்க அப்பா என்ன மாதிரி கொண்டா கேட்டீங்க ஓ சுப்ராஜ் மகளே பைக் கிட்டே அப்ப பைக் தொலைச்சு வந்துச்சான் பைக் காட்டி என்னை வந்து என்னென்ன பண்ணிருக்காரு சார் இப்பதானே தெரியுது ஒரு தண்டவாளனா இப்ப வந்து பிராங்க் வீடியோடி அப்படின்னு என்ன பண்ணுவேன் What nonsense you are talking about me? சத்தியமா பிராங்க் வீடியோ தான் வெளியே சாவி எங்க சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா அவருக்கு வேலையே இல்லையா ஏதாவது ஒரு பிராண்ட் சொல்றதுதான் வேலையா நல்லா இருக்குல்ல நான் உண்மையிலே சொல்லிய போல நம்ப மாட்டேன் மதிக்காது நீ போயிட்டு சேர்ந்த ஒரு கதைக்கு இருக்கியா புளி வருது நீ சொல்வானா கேளு புள்ளி வருது சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் பாய் நீ கேட்டதான் நான் பைக் செல்றேன் ஊருக்குள்ள புளி வருது எல்லாரும் பயந்துருக்கீங்க ரெண்டாவது உண்மையிலே புளி வருது நம்பல அது மட்டும் நாளைக்கு வருஷம் கூட நான் நம்பல மாட்டேன் போய் அனுப்பி அந்த போறீங்க வச்சுங்க டிவி ரெண்டு பேர் வச்சிருக்காங்க டிஸ்ஸுக்குள்ள டிஸ்ஸு உடைக்கிறதுக்கு அனுப்பி உங்களுக்கு வேலையே இல்லையா பைக்கு தொலைச்சி போச்சு நான் பதறாட்டியே 50,000 வச்சு 50,000 வாங்கி கொடுத்துருக்கீங்க சரிப்பா கடைபிடிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கொடுங்க லைக் செஞ்சு யாரு பாய்